வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு நீட் டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ அனிலின் ப்ளஸ்ஸு C6H5COCl, அதாவது பென்சாயில் குளோரைடு, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பிரிடின், இது ஒன்று யூஸ் பண்ணலாம். டு கிவ் அன் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, இட்ஸ் இஸ் ஸ்காட்டன்-பௌமன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, N-phenyl benzamide அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அதாவது C6H5 NH CO C6H5. ஸோ இது எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்காட்டன்-பௌமன் ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபைலாக செயல்படக்கூடிய அந்த நைட்ரஜன் ஆட்டம், அதாவது அனிலினில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸ், இட் இஸ் எ நியூக்ளியோஃபைல். இப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பீஷியஸ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம், நைட்ரஜனில் ஒரு ஜோடி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியோஃபிலிக் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் அனிலின் கேன் அட்டாக் எலக்ட்ரோஃபிலிக் ஆட்டம்ஸ் ஆஃப் பென்சாயில் குளோரைடு. இப்போ பென்சாயில் குளோரைடில் எலக்ட்ரோஃபிலிக் ஆட்டம் எது அப்படின்னா அந்த கார்பன். ஏன்னா C6H5 C++OCl, அந்த Cl வந்து மைனஸாக போகும்போது இந்த கார்பன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். கேன் அட்டாக் எலக்ட்ரோஃபிலிக் ஆட்டம்ஸ் ஆஃப் பென்சாயில் குளோரைடு அண்ட் கிவ் எ ரியாக்ஷன். தி நேம் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் அ ஸ்காட்டன்-பௌமன் ரியாக்ஷன். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அனிலின் C6H5NH2 ப்ளஸ் பென்சாயில் குளோரைடு C6H5COCl C6H5COCl in presence of base sodium hydroxide அல்லது pyridine to gives a second option, அதாவது N-phenyl benzamide அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அதாவது C6H5 NH CO C6H5. சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. இந்த ஸ்காட்டன்-பௌமன் ரியாக்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா?